வீட்டில் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. தாத்தா, பாட்டி, மகா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. சூப்பராக இருக்கான்ப்பா, நல்லா இருக்கேன் இப்போ தான். இது எல்லாத்துக்குமே காரணமே யார் தெரியுமா? அழகி குழந்தை தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே தாத்தா? ஆமாம், அந்த குழந்தையோட சேர்ந்து நானும் குழந்தையாக மாறி ஓட ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கிட்ட போகிறாரு, அழகி கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் தாத்தா இன்னைக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தை அப்படி சிரிக்குது. நீ கை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. கிட்ட வருது குழந்தை, அப்படியே கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கிடுது. சந்தோஷமாக எல்லாருமே பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. குழந்தை அமைதியாக இருக்குது. போகிறாரு, போயிட்டு நிறைய பொம்மை வாங்கிட்டு வராரு. அவ்வளோ பொம்மையை வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து குழந்தை கையில் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அழகி எல்லாமே அழகழகாக இருக்கே, பொம்மைலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ தான் தாத்தாவை நல்லா பார்த்துக்கிட்டல, அதுக்காக தான் உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. மகா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. கோடீஸ்வரியும் அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் குட்டிக்கரணை போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்ன குழந்தை இப்படிலாம் கஷ்டப்படுத்துது நம்மள அப்படின்னு சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு. அதே மாதிரி குட்டிக்காரெல்லாம் போடுறாரு. போட்டோடனே அப்படியே மகா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. போட்டோன்னே கிட்ட வந்து நிற்கிறாரு மகா கிட்ட. அப்போ மகா சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது ஆனால் கூட கைவசம் தொழில் இருக்குது போல இருக்குது, குட்டிக்காரனை போட்டாவது வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா, ஏதோ குழந்தைக்காக நான் போட்டேன், இதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. கோடீஸ்வரி குழந்தை 2 பேருமே சேர்ந்து அந்த கார்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கோடீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதில் 10 பைசா இருக்குது, இதில் நான் உனக்கு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காசெல்லாம் வச்சுட்டு மேஜிக் பண்ணுவீங்க, இதில் என்ன மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. சூப்பராக பண்ணுவேன், இப்போ பாரு காசு இங்கே இருக்கா, என் கையில் இல்லை பற்றியா, எங்கே இருக்குது, உன்னோட காதில் தான் அந்த காசை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி எடுக்கிறாங்க. பரவாயில்லையே, மேஜிக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகி குழந்தை சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை சொல்கிறாங்க, சரி இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, மேலேருந்து அப்படியே பொம்மையை வரவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி சொல்லி வைப்போம் சும்மா. பொம்மை வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொம்மை எல்லாம் வந்து விழுது. ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன், உண்மையிலேயே மேஜிக் ஒர்க் ஆகுதா என்ன, பொம்மையெல்லாம் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோடீஸ்வரி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே எல்லா பொம்மையும் சூர்யா போடுறாரு. சந்தோஷமாக சேர்ந்து பேசி விளையாடிட்டு இருக்காங்க. ரூமில் கோடீஸ்வரி எடுத்துகிட்டு வராங்க பால். இந்தம்மா இதை குடி அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்கம்மா. நீ வரமா, எனக்கு இதெல்லாம் வேணாமா, ஒரே மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, அந்த குழந்தைக்கு அப்பா ஒரு வேளை கௌதமாக இருக்குமோன்னு அடிக்கடிக்கு எனக்கு யோசனையாக இருக்குமா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அந்த குழந்தைக்கு அப்பா அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. சித்ராதேவி விசாரிச்சா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இது பார்த்தியா ஃபோனு, இது என்ன ஃபோன் தெரியுமா, இதில் பிரபாவோட ஃப்ரெண்டோட நம்பர் எனக்கு போட்டு கொடுத்துருக்கா, நம்ம அந்த சித்ராதேவி இந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி போட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ நமக்கு ஃபோன் பண்ணி ஏதோ விசாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க சித்ராதேவி. 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அழகி குழந்தை பொம்மை எல்லாம் போட்டுட்டு அப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. அப்போ மகா வந்து கேட்குறாங்க, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அமைதியாக இருக்காங்க, பேசவே இல்லை. அங்கே அந்த கோடீஸ்வரி வராங்க. என்ன ஆச்சு அழகி, எதுக்காக நீ பேச மாட்டேற அப்படின்னு பாசமாக பேசுகிறாங்க. அப்பயும் எதுவுமே பேசவே இல்லை. அழகி அமைதியாக இருக்காங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கரடி பொம்மை கேட்குது உங்ககிட்ட, என்ன ஆச்சு, அழகிக்கு என்ன வேணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் படுத்து தூங்குவோம், இங்கே தனியாக தூங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அழகி சொல்கிறாங்க. அதுக்கு கோடீஸ்வரி, இது என்னமா பெரிய விஷயமா, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாத்தா வராரு, குழந்தையும் போகுது. தாத்தா நம்மளாம் ஒன்றா படுத்து தூங்கலாமா அப்படின்னு அழகி கேட்குறாங்க. இதில் என்னமா இருக்குது, ஒன்றா படுத்து தூங்கலாம் அப்படின்னு தாத்தா எல்லாரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒன்றா ஹாலில் படுக்க வைக்கிறாரு. குழந்தை தூங்கும் போது அப்படியே கௌதம் பக்கத்தில் போய் படுத்துக்குது. இனியாமல் இங்கே வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க ஐஸ்வர்யா, ஒரு வேளை இவரோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு பொம்மைலாம் நிறைய வாங்கி கொடுத்தாருல சூர்யா, அவர் பக்கத்தில் போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. சரி நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பக்கத்தில் போயிட்டு அழகி படுத்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சூர்யா மட்டும் அப்படியே பார்க்குறாரு.